வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையில் தூய தமிழ் முதன்மை பெற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு பல்வேறு காலகட்டங்களில் அறிவிப்பு செய்து உத்தரவு போட்டிருந்தாலும் அது முழுமையாக கடைபிடிக்கப்படவில்லை. ஆனால் இந்த ஆண்டு தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற இருப்பதால் தமிழகம் முழுவதும் உள்ள கடைகளின் பெயர் பலகை கண்டிப்பாக தமிழில் இருக்க வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் சென்னை மாநகர எல்லைக்குள் இருக்கின்ற வணிக நிறுவனங்களில் உள்ள பெயர் பலகைகளில் தமிழ் முதன்மை பெற வேண்டும் என்பதில் ஒரு பகுதியாக மயிலாப்பூர் லஸ்கார்னர் அருகே உள்ள வணிக நிறுவனங்களில் உள்ள பெயர் பலகைகள் தமிழில் மாற்றம் செய்யப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் சென்னை மாநகர மேயர் கலந்து கொண்டு அப்பகுதியில் உள்ள வணிக நிறுவனங்களுக்கு நேரடியாக சென்று பெயர் பலகையை தமிழில் மாற்றம் செய்ய வலியுறுத்தினார். சென்னை மாநகர எல்லைக்குள் இருக்கிற வணிக நிறுவனங்களில் அந்த பெயர் பலகைகளில் தமிழ் முதன்மை பெற்றிருக்க வேண்டும் என்கின்ற கருத்தை வலியுறுத்தி ஏப்ரல் 1ஆம் தேதி ஒரு செய்தி வெளியிடப்பட்டது. 2 மாத காலத்திற்குள் தத்தமது பெயர் பலகைகளில் தமிழ் பிரதானமாகவும் அடுத்து ஆங்கிலமும் அடுத்து அவர்கள் விரும்புகிற மொழியும் என்கின்ற வகையில் பெயர் பலகையில் இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. மே மாத கடைசி தேதிக்குள் சென்னை மாநகர எல்லைக்குட்பட்ட அனைத்து நிறுவனங்களின் பெயர் பலகை தமிழில் மாற்றம் செய்யப்படவில்லை என்றால் மாநகராட்சி ஊழியர்களால் அந்த பெயர் பலகை அகற்றப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.